டைனோசர்களின் கடைசி நாள் சுமார் 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவியின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. அவ்வினாடிகளில் நடந்தது கீழ்வருமாறு. ஆஸ்ட்ராய்டு மோதல். ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு சுமார் 10 கிலோமீட்டர் அகலம் கொண்டது மெக்சிகோவில் இன்றைய யுகடான் தீபகற்பத்தில் உள்ள சிக்ஷலூப் பகுதியில் பூமியில் மோதியது. இந்த மோதலின் தாக்கம் மிக வேகமானது மற்றும் சக்தி வாய்ந்தது. சுழல் வெடிப்பு மற்றும் பூமி எதிர்ச்சி. மோதலின் போது புவியில் சுழல் வெடிப்பு ஏற்பட்டது. இது பூமியை முழுவதும் குலுக்கியது. சுமார் 11 முதல் 12 ரிக்டர் அளவில் பூமி எதிர்ச்சியை உண்டாக்கியது. பெரிய தீப்பிழம்புகள். மோதலின் காரணமாக பல கோடி டன் தூசி, சாம்பல் மற்றும் கற்கள் வானில் எழுந்தன. இதனால் பெரும் தீப்பிழம்புகள் புவியின் பல பகுதிகளில் ஏற்பட்டன. சூரிய ஒளியின் மறைவு. மோதலால் உருவான தூசி மூட்டம் வானத்தை மூடியது. பல மாதங்கள் அல்லது ஆண்டுகளுக்கு சூரிய ஒளி பூமியை அடைய முடியவில்லை. இதனால் புவியில் வெப்பநிலை குறைந்து குளிர்கால சூழல் உருவானது. நியூக்ளியர் வின்டர் போன்ற ஒரு நிலை. உணவுச் சட்டத்தின் பாதிப்பு. சூரிய ஒளி இல்லாமையால் செடிகள் புகையொளி சேர்க்கை செய்ய முடியாமல் போனதால் தாவரங்கள் அழிந்தன. இது பசுமை பகுதியை அடிப்படையாக கொண்ட உணவுச் சட்டத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. டைனோசர்களின் அழிவு. டைனோசர்கள், குறிப்பாக பறக்காத பெரிய டைனோசர்கள், இந்த சூழ்நிலைக்கு தகுந்து கொள்ள முடியாமல் அழிந்துவிட்டன. வாழ்வியல் மாற்றம். சில சிறிய உயிரினங்கள், குறிப்பாக பறவைகளின் முன்னோடிகள் மற்றும் சில பறவைகள் இந்த பேரழிவை தப்பித்து வாழ்ந்தன. இவை பின்னர் புவியின் உயிர்கோளத்தை கட்டியமைக்க முக்கிய பங்கு வகித்தன. தீர்ப்பு. இந்த நிகழ்வு புவியின் வரலாற்றில் கிரீட்டேஷியஸ் பாலியோகின் அழிவு நிகழ்வு, கிரிட்டேஷியஸ் பேலியோஜீன் எக்ஸ்டிங்ஷன் ஈவெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. இது புவியின் உயிரின வரலாற்றை முற்றிலும் மாற்றியமைத்தது.